டீச்சர் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம வரவேற்க போகிறோமே. ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி கொஞ்ச நேரம் அப்படியே பரிசுத்தாவியானவரை வரவேற்கலாம். எல்லா கரங்களை உயர்த்தி, 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி அவருடைய பிரசன்னத்தை இந்த வேலையில், இந்த காலை வேலையில் நம்ம சபை முழுவதிலும் அப்பா இறங்கணும்னு சொல்லி அவருடைய பிரசன்னம் நம்ம சபை முழுவதிலும் அப்படியே இறங்கணும்னு சொல்லி நல்லா நம்ம கொஞ்ச நேரம் அவரை துதிக்கலாமா. ஹல்லேலூயா. பிரசன்னமே பிரசன்னமே இந்த இடத்தை நிரப்பணுமே. பிரசன்னமே பிரசன்னமே சபையை முழுவதும் நிரப்பணுமே. சொல்லுவோமா? பிரசன்னமே பிரசன்னமே இந்த இடத்தை நிரப்பணுமே. பிரசன்னமே தேவ பிரசன்னமே சபையை முழுவதும் நிரப்பணுமே. ஓ கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பிரசன்னரே, சிலுவையில் மரித்தென்னை மீட்டவரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பிரசன்னரே, சிலுவையில் மரித்தென்னை மீட்டவரே. சிறுமையை கண்ணோக்கி பார்ப்பவரே, சிறந்ததை எனக்காய் செய்பவரே. சிறுமையை கண்ணோக்கி பார்ப்பவரே, சிறந்ததை எனக்காய் செய்பவரே. பிரசன்னமே பிரசன்னமே இந்த இடத்தை நிரப்பணுமே. பிரசன்னமே பிரசன்னமே சபையை முழுவதும் நிரப்பணுமே. சொல்வோம். பிரசன்னமே 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 இந்த இடத்தை நிரப்பணுமே. பிரசன்னமே தேவ பிரசன்னமே சபையை முழுவதும் நிரப்பணுமே. ஓ எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். வியாதியை விலக்குவேன் என்றவரே, சுகங்களன் ஜீவன் தந்திடுவே. வியாதியை விலக்குவேன் என்றவரே, சுகங்களன் ஜீவன் தந்திடுவே. கண்ணீரை களிப்பாய் மாற்றிடுமே, கவலைகள் முற்றிலும் நீக்கிடுமே.
கண்ணீரை களிப்பாய் மாற்றிடுமே. கவலைகள் முற்றிலும் நீக்கிடுமே. பிரசன்னமே பிரசன்னமே இந்த இடத்தை நிரப்பணுமே. பிரசன்னமே தேவ பிரசன்னமே சபையை முழுவதும் நிரப்பியதே நிரப்பியதே உங்க பிரசன்னமே இந்த இடத்தை நிரப்பியதே நிரப்பியதே தேவ பிரசன்னமே எங்கள் சபையை நிரப்பியதே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரசன்னமே பிரசன்னமே இந்த இடத்தை நிரப்பியதே. பிரசன்னமே தேவ பிரசன்னமே சபை முழுவதும் நிரப்பியதே. பிரசன்னமே பிரசன்னமே இந்த இடத்தை நிரப்பியதே. பிரசன்னமே பிரசன்னமே சபையை முழுவதும் நிரப்பியதே. நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய பிரசன்னம் இந்த ஆலயம் முழுவதிலும் இறங்கி வந்ததுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறவங்களை இன்னொரு சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை நேரத்தோடு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த 2வது மாதத்தில் கூட முதல் நாளில் நம்ம தேவனுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கடந்த ஆண்டு கடந்த மாதம் முழுவதிலும் நம்மளை கண்மணி போல தேவன் நம்மளை பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் 6வது வசனத்திலிருந்து, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுடைய சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் கீழுடைய முழங்கால்கள் யாவுமே முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருள். ஆமென். நம்மளுடைய தேவன் எவ்வளவு பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம மேலே எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் சிங்காசனத்திலிருந்தே நமக்காக எங்கே இறங்கி வந்தாரம்மா? தாழ்மையின் ரூபம் எடுத்து கீழே இறங்கி வந்து நம்மளை அவ்வளவு நேசித்து சிலுவை
பரியந்தம், அதாவது சிலுமை மரண பரியந்தம் இருந்து நமக்காக அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் வரை நமக்காக செலுத்தியிருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய அன்பு. ஆமேன், ஹல்லேலூயா. யார் எங்கே போனாலும் யார்கிட்ட போனாலும் இந்த மாதிரி ஒரு அன்பு கிடைக்கவே கிடைக்காது. ஆமேன், ஹல்லேலூயா. இந்த தேசத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கடவுள் இருக்காங்க, ஆனால் யாருமே இந்த மாதிரி மனுஷனாக வந்து அவர் நம்மளை அவ்வளவு நேசித்து இந்த மாதிரி ஜீவனையே தந்த எந்த ஒரு தேவனும் கிடையாது. ஆமேன், ஹல்லேலூயா. நம்ம தேவன் மட்டும்தான் தேவாதி தேவன். ஆமேன், ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தர். ஆமேன், ஹல்லேலூயா. அவரை நம்ம புகழ்ந்து அவரை உயர்த்தி நம்ம இந்த வேலையில் நம்ம பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமேன். நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். ஆமேன். நல்ல கரங்களை தட்டி சிங்காசனம் விட்டு நம் தாழ்வில் நம்மில் அன்பு கொண்டு, சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கொண்டு, தூக்கினாரே சென்று நின்று உயர்த்தினாரே கண்வாளை மீது, தூக்கினாரே சென்று நின்று உயர்த்தினாரே கண்வாளை மீது. அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. குற்றங்கள் யாவரையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் குற்றங்கள் யாவரையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக பாடப்போம். பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார். மறுபடியும் யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கொண்டு, சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கொண்டு, தூக்கினாரே சேற்றிலிருந்து உயர்த்தினாரே கண்வாளை மீது, தூக்கினாரே சேற்றிலிருந்து உயர்த்தினாரே கண்வாளை மீது. இயேசுவின்
நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. ஆமாம், இன்னும் பாட்டு முடியலை. நம்மளை எங்கிருந்து தூக்குனாங்க? சேர் எங்கே இருக்குது? சேர் எங்கே இருக்குது? அப்படியே ஒரு சின்ன ஆக்ஷன் பண்ணலாமா? சேட்டிலிருந்து தூக்கி நம்மளை எங்கே வைத்திருக்கிறாங்க? கண்மலை மேல் வைத்திருக்கு. ஆமேன். இல்லை, ஒரு சின்ன ஆக்ஷனோட கூட நம்ம சேர்ந்து உற்சாகமாக பாடுகிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. ரெடியா? ரெடியா? சிங்காசனம் விட்டிறங்கி நம் கால் வெள்ளம் வெள்ளன்பு கொண்டு. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தால் வெள்ளம் வெள்ளன்பு கொண்டு. வாங்க. உயர்த்தினாரே கண்மாலை மீது தூக்கினாரே சேற்றினின்று. உயர்த்தினாரே கண்மாலை மீது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் மூடி சூட்டுகிறார். நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் மூடி சூட்டுகிறார். கழுகை போல புது பலன் கொண்டு உயர பரந்திட செய்கிறாரே. கழுகை போல புது பலன் கொண்டு உயர பரந்திட செய்கிறாரே. அற்புதம் அற்புதமே. என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ் வெள்ளம் எல்லாம் கொண்டு. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ் வெள்ளம் எல்லாம் கொண்டு. தூக்கினாரே சேற்றிலிருந்து உயர்த்தினாரே கண்மலை மீது. தூக்கினாரே சேற்றிலிருந்து உயர்த்தினாரே கண்மலை மீது. அற்புதம் அற்புதமே. என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. என்றென்றும் மாறாததே. என்றென்றும் மாறாததே. நல்ல கரங்களை தட்டி. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு அன்புன்னா அது இயேசுவின் அன்பு மட்டும்தாமே. ஹல்லேலூயா. அவருடைய அன்பு எவ்வளவு பெரிய பார்த்தீங்களா? நமக்காக பரலோகத்தை விட்டு சிங்காசனத்தை விட்டு கீழே இறங்கி வந்த அன்பா இருக்காமே. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்கள் இன்றைக்கி எத்தனை மணிக்கு வந்தீங்கன்னு கேளுங்களேன். ஹல்லேலூயா. ஆராதனை எத்தனை மணிக்குன்னு தெரியுமான்னு கேளுங்க. பக்கத்தில் பார்த்து கேளுங்களேன். எத்தனை மணிக்கு ஆராதனைங்க? எத்தனை மணிக்கு? இல்லை, காதில் விழலை. எத்தனை மணிக்கு? 9:30. பக்கத்தில் பார்த்து கேளுங்க. சிஸ்டர், பிரதர், எத்தனை மணிக்கு வந்தீங்க ஆராதனைக்குன்னு கேளுங்களேன். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா பரலோகத்தை விட்டு
மனுஷர் மத்தியில் வந்து நமக்காக ஜீவனையே தந்திருக்கா. அதுக்கு அவ்வளோதான் வேல்யூவான். பக்கத்தில் பார்த்து கேளுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா விஷயம் ஆண்டவர் நமக்காக ஜீவனையே தந்திருக்காருன்னா நம்ம என்ன அதுக்கு விலையே கொடுக்க முடியாது. ஆமேன், ஹல்லேலூயா. ஆனால் நம்ம உண்மையாக அன்பு வைத்திருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, குறித்த நேரத்தில் ஆராதனைக்கு வருவாங்க, கரெக்டாக ஜெபம் பண்ணுவாங்க, எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருப்பாங்க. ஆமேன், ஹல்லேலூயா. உணர்ந்து கொண்டவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னொரு அல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. சரி, இந்த மாதத்தில் கூட நிறைய பேர் நிறைய காரியங்களுக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, பதிலே வரலன்னு நினைப்பீங்க. ஆனால் ஆண்டவர் இந்த ஆண்டில் அதுக்கு பதில் தர வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் ஏல் பெராசிமாக இருக்கிறார். ஏல் பெராசிம்னு சொன்னால் தடைகளை உடைக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நிறைய பேர் நிறைய காரியங்களுக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நிறைய பலவீனமாக இருக்கீங்க, நிறைய காரியங்கள் தடைப்பட்டுட்டே இருக்குது, நிறைய தடைகள் தாமதங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த ஆண்டில் நம்ம விசுவாசிக்க போகிறோம், ஆண்டவர் நம்ம தடைகளை உடைத்தெறிகிற தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஆண்டு எல்லா தடையை நீக்கி நம்மளுக்கு நல்ல ஒரு பதிலை தரப்போகிற தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இரட்டத்தனையான நன்மையை நமக்கு தருவார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம இப்போ கூட உற்சாகமாக ஒரு பாடலை பாடி நம் ஏல் பெராசிம்னு சொல்லி தேவனுடைய நாமத்தை நம்ம உயர்த்த போகிறோம். ஆமென், நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோமா? ஆமென். தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே. என் நிலைமை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே. என் தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே. என் நிலைமை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே. தடைகள் உடைப்பவரே, தடைகள் உடைப்பவரே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கீராய் இரட்டிப்பை தருபவரே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கீராய் இரட்டிப்பை தருபவரே. நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். முந்தின காரியம் இனி இல்லையே, பழையதெல்லாம் ஒழிந்திடுதே. முந்தின காரியம் இனி இல்லையே, பழையதெல்லாம் ஒழிந்திடுதே. கர்த்தரோ இறங்கி செயல்படுவீர், கர்த்தரோ இறங்கி செயல்படுவீர், கர்த்தரோ இறங்கி செயல்படுவீர், கர்த்தரோ இறங்கி செயல்படுவீர். புதிய நன்மைகள் என கழிப்பீர், புதிய நன்மைகள் என கழிப்பீர். ஏல் பெராசிம், ஏல் பெராசிம், தடைகள் உடைப்பவரே. ஏல் பெராசிம், ஏல் பெராசிம், தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் இரட்டிப்பை தருபவரே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் இரட்டிப்பை தருபவரே. சிறுமைப்பட்ட இடங்களிலெல்லாம் சிரசை உயர்த்தி மகிழ செய்தி சொல்லுவோமா? சிறுமைப்பட்ட இடங்களிலெல்லாம் சிரசை உயர்த்தி மகிழ செய்தி. நித்திய மாட்சிமை எனக்கு தந்து, நித்திய மாட்சிமை எனக்கு தந்து, தலைமுறை தலைமுறை துதிக்க வைப்பீர், தலைமுறை தலைமுறை துதிக்க வைப்பீர். தடைகள் உடைப்பவரே, தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் இரட்டிப்பை தருபவரே, துன்பத்தை
ரட்சிப்பை தருபவரே. நல்ல கரங்களை தட்டி சம்மா பாடும். நேர்த்தியான இடங்களில் எல்லாம் சிறந்த பங்கை எனக்கு அளிப்பீர். நேர்த்தியான இடங்களில் எல்லாம் சிறந்த பங்கை எனக்கு அளிப்பீர். வாக்கு பண்ணின ஒவ்வொன்றுமே, வாக்கு பண்ணின திருப்பி சொல்லுவோமா? வாக்கு பண்ணின ஒவ்வொன்றுமே, வாக்கு பண்ணின ஒவ்வொன்றுமே குறித்த நேரத்தில் நிறைவேற்றுவே, குறித்த நேரத்தில் நிறைவேற்றுவே. ஏபிராசி, ஏபிராசி, தடைகள் உடைப்பவரே. ஏபிராசி, ஏபிராசி, தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் ரட்சிப்பை தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் ரட்சிப்பை தருபவரே. தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் இல்லையே. என் நிலைமை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் இல்லையே. என் தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் இல்லையே. என் நிலைமை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் இல்லையே. ஏபிராசி, ஏபிராசி, தடைகள் உடைப்பவரே. ஏபிராசி, ஏபிராசி, தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் ரட்சிப்பை தருபவரே. 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 ஹல்லேலூயா. எல்லாம் இப்போ நல்லா 2 கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம் நான் ஜெபம் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, யாராவது ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இன்னும் அந்த காரியம் நடக்கலான்னு, அந்த காரியத்துக்காகவும் ஒரு சில காரியங்கள் குடும்பத்தில் ஏதாவது தடைப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த தடைப்பட்ட காரியங்கள் அதற்காகவும் ஏதாவது ஒரு காரியத்திற்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்கன்னா அந்த காரியத்திற்காகவும், சரீரத்தில் ஏதாவது பலவீனங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த காரியத்திற்காகவும், குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள், ஏதாவது சமாதானமாக இல்லாமல் ஏதாவது பிரச்சனைகள் போராட்டங்கள் இதெல்லாம் இருந்த இந்த காரியத்திற்காகவும், குடும்பத்தில் யாராவது ரட்சிக்கப்படலை அப்படின்னா, குடும்பத்தில் நம்மளுடைய ஃபேமிலியில் யாராவது ரட்சிக்கப்படலை, அவங்க ரட்சிக்கப்படணும் அதற்காகவும், பிள்ளைங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காகவும், இன்னும் நிறைய காரியங்கள் உங்களுக்கு தான் தெரியும். என்னென்ன தேவைகள் இருக்குது, என்னென்ன காரியங்கள் இருக்குதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஒரு நிமிஷம் எல்லாம் 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த வருஷத்தில் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணணும்னு சொல்லி நல்ல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த காலை வேளையில் அப்பா எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தையும் கரங்களை தருகிறோம், எங்களுடைய குடும்பத்தையும் கரங்களை தருகிறோம், எங்களுடைய பிஸ்னஸ், எங்களுடைய வேலை, எங்களுடைய எல்லாவற்றையும் கரங்களை தருகிறோம். ஆண்டவரே இந்த ஆண்டில் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை எங்களை வழி நடத்தட்டும். இந்த நாளில் அப்பா இந்த சபையில் இருக்கிற குடும்பங்களையும் கரங்களை தருகிறோம். ஆண்டவரே அப்பா யார் யாரெல்லாம் வியாதியோடு இருக்காங்களோ, பிரச்சனையோடு இருக்காங்களோ, சமாதானம் இல்லாமல் குடும்பத்தில் பிரச்சனையோடு இருக்கிறவர்கள், ஒரு தேவையோடு இருக்கிறவர்கள், பலவீனமாக இருக்கிறவர்கள், பண தேவையோடு இருக்கிறவர்கள், கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க, இன்னும் ஏதாவது காரியங்கள் ரொம்ப நாளாக காத்து கொண்டு இருக்கிற அந்த காரியங்களாகட்டும், தடைப்பட்ட காரியங்களாகட்டும், பிஸ்னஸ் என்னென்ன காரியங்கள் இருக்கோ எல்லாவற்றையும் கரங்களை தருகிறோம். ஆண்டவரே அப்பா இந்த மாதத்தில் அப்பா நாங்கள் இன்றைக்கி பாடின விதமாக
அப்பா நீர் ஏல்பேராசியமா இருந்து எங்களோட தடைகளை உடைத்து அப்பா எங்களுக்கு இரட்டத்தனையான நன்மையை நீர் எங்களுக்கு செய்ய போகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி நன்றி. நல்ல கரங்களை தட்டி தேவன் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. இன்னும் நல்ல கரங்களை உயர்த்தி இந்திய தேசத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்திய தேசத்தினை ஆசீர்வதிங்க. எல்லா மாநிலங்கள், மாவட்டங்கள், பட்டி தொட்டி கிராமத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிங்க. இந்தியா ரட்சிக்கப்படட்டும், நல்ல முன்னேற்றம் அடையட்டும். தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலங்களையும் மாவட்டங்களையும் ஆசீர்வதிங்க. அங்கே இருக்கிற ஜனங்கள் உண்மை அறியணும் ஆண்டவரே. அப்பா இந்த நீலகிரி பட்டணத்தை ஆசீர்வதிங்க. இங்கே இருக்கிற கிராமங்கள், இந்த அட்டிகள் எல்லாம் உண்மை அறியணும். அப்பா உம்முடைய பிரசன்னம் இந்த தேசம் முழுவதிலும் பரவட்டும் ஆண்டவரே. இங்கே இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி நல்ல கரங்களை உயர்த்தி உங்கள் கூட வேலை செய்கிறவங்க, உங்கள் வீடுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க இருந்தாங்கன்னா எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நம்மளோட தேவன் எபினேசராக இருக்கிறார். ஆமென். இது நாள் வரைக்கும் நம்மளையும் நம்ம குடும்பத்தினரையும் அற்புதம் அதிசயமாக நம்மளை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை வழிநடத்தி வந்து தேவன் எங்களை வழிநடத்தி வந்தார்னு சொன்னவங்க நல்ல கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் அவரை நம்ம உயர்த்த போகிறோம், துதிக்க போகிறோம், அவர் ஆராதிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. எபினேசரே உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோயி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. சொல்லுவோம். எபினேசரே, எபினேசரே உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோயி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்ரோயி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோயி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே, ஆராதனை உமக்கே. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுவே. வாரும் தூய ஆவியே,
நல்ல சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா? பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவ நீரே. சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவ நீரே. கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லும். நன்றி நன்றி ஐயா, கூடி கூடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சொல்லுவோமா? நன்றி 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 ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. Hallelujah. We thank you Lord, thank you Jesus. அப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் கண்மணி போல் ஆண்டவரே அப்பா, நீர் எங்களை அற்புதமா அதிசயமா நீர் எங்களை வழிநடத்தி கொண்டு வரீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எத்தனை நல்ல தேவன்ப்பா, எத்தனை அன்பு நிறைந்த தேவனாக இருக்கீங்க. எங்களை அரவணைக்கிற தேவனாக இருக்கீங்க. நீர் எங்களை காண்கிற தேவனாக இருக்கீங்க, எங்களை காக்கிற தேவனாக இருக்கீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எபினேசராக இருக்கீங்க, எங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கீங்க. ஆமென், ஹல்லேலூயா. நல்ல வார்த்தைகளை சொல்லி தேவனுடைய நாமத்தை அப்படியே துதிங்க. ஏன்னா அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வேளையில் இப்போ கூடி நம்ம மத்தியில் தான் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறவங்க நல்ல நல்ல வார்த்தைகளை சொல்லி அவர் நாம் துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே, வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுவே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. மறுபடியும் சொல்லுவோமா? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
ஆராதனை செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பா. அந்த வேலையில் கூடப்பா எங்களை முழுவதுமா உமக்கு உப்பு அடைக்கிறோம் ஆண்டவரை, உப்பு தருகிறோம் ஆண்டவரை. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் பா நீர் பரிசுத்தப்படுத்துங்க. நீர் எங்களை கழுவுங்க. பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவுங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. யாராவது மனதில் ஏதாவது தவறுகள் செய்திருந்தா, பாவங்கள் செய்திருந்தா, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் ஏதாவது ஈடுபட்டிருந்தா, இந்த வேளையில் நீங்கள் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் உங்களை புதிதாக்குவார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் ஏதாவது உங்களுக்கே தெரியும், அந்த காரியங்களெல்லாம் சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுது, அந்த நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுகிறவனும் பிழைப்பான் இருக்கு. அதனால் நீங்கள் செய்த தவறுகளெல்லாம் அறிக்கை செய்து உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்பா எங்களை மன்னிங்க, எங்களை முழுவதிலும் கரங்களை தருகிறோம், எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உன் பிரசன்னத்தினாலும் மகிமையினாலும் வல்லமையினால பானீர் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தையும் கரங்களை தருகிறோம். எங்கள் குடும்பம் முழுவதிலும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை, உம்முடைய வழி நடத்துதல் காணப்படட்டும். இந்த ஆண்டில் எங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஆசீர்வாதங்களை தாங்க, நல்ல நன்மைகளை தாங்க, நல்ல சமாதானத்தை தாங்க அப்பா. வியாதி எங்களை அணுகக்கூடாது, வாதையும் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாதுன்னு சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி எந்த ஒரு வாதை, எந்த ஒரு பொல்லாப்பு என் குடும்பத்தையும் அணுகாதபடி நீர் எங்களை வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த ஆண்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகவே கூடாது, ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் கட்டவே கூடாது. நீர் சுகம் தருகிற தேவன் அப்பா, யெகோவா ராஃபா, சுகம் தருகிற தேவனாக இருக்கிறீங்க இந்த ஆண்டு அப்பா. நீர் எங்களை ஆசீர்வதிங்க. எங்களை முழுவதிலும் எங்களின் குடும்பத்தினரும் எல்லாரையும் கரங்களை ஒப்பு தருகிறோம் அப்பா. நீர் எங்களை பொறுப்பேற்று கொண்டு வழி நடத்துங்க. இந்த வேலையில் கூட ஆரம்பம் முதல் முடிவு வரை ஏறெடுத்த எல்லா துதி, கன, மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. நல்ல கரங்களை தட்டி இயேசுவோட நாமத்தை மகிமைப்படுத்தும்.